அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வீட்லயுமே லட்சுமி வேணும் அப்படின்றது தான். சில பேர் பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திருப்பாங்க. சில பேர் கோவிலுக்கு போவாங்க. சில பேர் கோவிலுக்கே போக மாட்டாங்கல்ல. மனசுக்குள்ளேயே லட்சுமி இருக்கு அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலயே நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சுமி இருக்காங்க. அத வந்து நான் 9 வகையா பிரிச்சிருக்கேன். 9 நவகிரகங்களுக்காக. அது எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பாதம் தான். நம்ம மனிதனுடைய உடல் உறுப்புகள யாரு தாங்குறாங்கன்னா, பாதம் தான். அப்ப அந்த பாதத்துல யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிலட்சுமி இருக்காங்க. அந்த ஆதிலட்சுமி நமக்கு வந்து வேலை செய்யணும். நமக்கு நல்ல பலம் இருந்தா தான் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் வெற்றி கிடைக்க முடியும். ஜெயிக்க முடியும். நெறைய கஷ்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு அப்படின்னா, உடனே பாத பூஜை செய்ய சொல்லுவாங்க. அப்படி செய்யறப்ப பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப அதெல்லாம் எப்ப பண்றாங்க? ஒண்ணு திருமணத்துல பண்ணுவாங்க. அடுத்தது ஐயப்ப மலைக்கு மாலை போட்டோம் அப்படின்னா, கன்னிசாமி அப்படின்றனால பாத பூஜை பண்ணுவாங்க. இது ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்ம வாழ்வியல எப்படி அத உணர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, அ முதல்ல குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையோட பாதத்த தொட்டு தான் முத்தமிடுவாங்க. ஏன்னா நல்லது அப்படின்ற மாரி. இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயங்கள். அப்போ நீங்க உங்களுடைய கால் பாதங்கள நல்லா சுத்தமா வச்சு, தேங்காய் எண்ணெய் போட்டு இரவுல நல்லா தடவிட்டு, பெண்களா இருந்தா மருதாணி வச்சுக்கிட்டு பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெற்றியும் கிடைக்கும். எல்லா போற இடத்துல நமக்கு ஜெயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.